السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 13வது வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தற்போது நாங்கள் சூரத்துல் பக்ரா குறிப்பிடக்கூடிய ஹஜ் சம்பந்தமான விவரங்களை குறிப்பிடக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை பார்த்து வருகிறோம். தற்போது நாங்கள் 196, 97வது வசனங்களை நிறைவு செய்துவிட்டு 198வது வசனத்திலே நாங்கள் வந்தடைந்திருக்கின்றோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم فإذا أفضتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم وإن كنتم من قبله لمن الضالين. இதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், ஹஜ் பயணத்தில் உங்கள் இறைவனின் அருளை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. இன்னும் அரஃபாத்திலிருந்து நீங்கள் திரும்பி வந்தால் மஷ்அருல் ஹராம் எனும் முஸ்தலிஃபாவில் தங்கி அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். மேலும் அவன் எவ்வாறு உங்களுக்கு வழிகாட்டினானோ அவ்வாறு நீங்கள் அவனை நினைவு கூறுங்கள். இதற்கு முன்னர் நீங்கள் வழி தவறியவர்களாக இருந்தீர்கள் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய கருத்து. அன்பார்ந்த சகோதரிகளே, இதனுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் இந்த ஹஜ்ஜுடைய வழக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய இறைவனின் அருளை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை. இந்த வசனம் இறங்குவதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. சபபுன் நுசூல், வசனம் இறங்குவதற்கான பின்னணி என்பதாக சொல்லுவோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உகாப், மிஜன்னா அல்லது மஜன்னா, துல் மஜாஸ் போன்ற ஜாஹிலியா காலத்திலே காணப்பட்ட சந்தைகள், இவைகளில் ஹாஜிகள் வியாபாரத்தில் ஈடுபடுவது வழக்கம். ஜாஹிலியா காலத்திலே இருந்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், இங்கு வரக்கூடியவர்களும், அந்த ஊரில் உள்ளவர்களும், ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜு செய்யாதவர்கள் எல்லோரும் வியாபாரத்திலே ஈடுபடுவார்கள். இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் ஹஜ்ஜுடைய நேரத்திலே வியாபாரம் செய்வதை ஒரு தவறாக, ஒரு பாவம் என்பதாக அவர்கள் கருதினார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். எப்படி? லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் ஃபீ மவாசிமில் ஹஜ், ஹஜ்ஜுடைய பருவ காலங்களில், ஹஜ்ஜுடைய சீசனிலே நீங்கள் வியாபாரம் செய்வதிலே உங்கள் மீது தவறு கிடையாது என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் ஃபீ மவாசிமில் ஹஜ் என்பதாக ஓதினார்கள் என்பதாக அறிவிப்பில் வந்திருக்கிறது. நாங்கள் ஓதக்கூடிய முறை லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் என்பது மாத்திரம்தான். ஃபீ மவாசிமில் ஹஜ் என்பது மேலதிகமான ஒரு கிராத் முறை, தற்பொழுது நடைமுறையில் இல்லாத ஒரு கிராத் முறை அது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்கு இந்த வசனம் இறக்கப்படுவதற்கான காரணம், திடீரென்று நாங்கள் யோசிக்கக்கூடாது. ஹஜ்ஜுடைய சட்டங்களை பேசிக் கொண்டிருந்து விட்டு திடீரென்று ஏன் இந்த விடயம் வியாபாரம் செய்ய அனுமதிப்பதாக இங்கு வசனம் வருவதற்கான காரணம் என்ன என்று எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தால், அதற்கான காரணம் இதுதான். சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சங்கடம் ஏற்பட்டது. ஹஜ்ஜுடைய காலத்திலே நாங்கள் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவது குற்றமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டதற்கான பதிலாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கியிருக்கிறார். ஏனென்றால் இதற்கு முன்னால் உள்ள வசனங்கள் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா 3 விடயங்களை தடை செய்கிறார்.
உடலுறவு சம்பந்தமான இச்சையான பேச்சுக்களில் ஈடுபடுவது, செயற்பாடுகளில் ஈடுபடுவது, அடுத்ததாக பாவங்களில் ஈடுபடுவது, மூன்றாவதாக வாக்குவாதங்களில் ஈடுபடுவது, விவாதங்களில் ஈடுபடுவது, இவற்றையெல்லாம் அல்லாஹ் தடை செய்திருக்கிறார். அப்ப எங்களுடைய உடல் உறுப்புகளால், நாவினால் மற்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதை அதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் எங்களுக்கு தெரியும், வியாபாரம் என்று வந்துவிட்டால் அங்கு என்ன நடக்கும்? அங்கு பல்வேறு விதமான கலந்துரையாடல்கள், வாதங்கள், விவாதங்கள், முரண்பாடுகள் எல்லாம் தோன்றுவது சகஜமானது. வியாபார கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு விதமான பேச்சுக்கள் இடம்பெறுவது சர்வசாதாரண ஒரு நிலைமை. எனவே நாங்கள் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ராவுகளை மிக கவனமாக வைத்திருக்க வேண்டும். எனவே நாங்கள் வியாபாரங்கள் ஈடுபட்டு விட்டால் எங்களுக்கு அந்த கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுவதிலே சிக்கலாகிவிடும். பேச்சுவார்த்தை மற்றவர்களோடு கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை பேரம் பேசி எல்லாம் வாங்குவதெல்லாம் இந்த வாதம் செய்வதிலே உள்ளடங்குமோ என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் அந்த வசனத்துக்கு பின்னால் 197வது வசனத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை சொல்கிறார். எனவே முன்னால் உள்ள வசனத்தோடு மிக நெருக்கமான ஒரு தொடர்புடைய வசனமாகத்தான் இது இருக்கிறது. அப்ப இதனுடைய கருத்து என்ன? நீங்கள் ஹஜ்ஜுடைய பருவ காலங்களிலே வியாபாரம் செய்து சம்பாதிப்பதில் முஃமின்கள் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது. அடுத்ததாக அந்த வசனத்தின் தொடராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறார்? ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத் ஃபذ்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம். நீங்கள் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்தால், அரஃபாவிலிருந்து வெளியேறி முஸ்தலிஃபாவுக்கு வந்தால், ஃபذ்குருல்லாஹ தஆலா இன்தல் மஷ்அரில் ஹராம். அந்த முஸ்தலிஃபாவிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அப்படி திக்ர் செய்யுங்கள் என்று சொன்னால் என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இஸ்திக்ஃபார், ஸலவாத் சொல்றது, இது மட்டுமல்ல, மாற்றமாக எல்லாம் அனைத்து விதமான திக்ர்கள், குர்ஆன் ஓதுதல், தொழுகை, இபாதத், துஆ, இவைகள் எல்லாமே அனைத்தும் வணங்கும். திக்ர் என்று சொன்னால் இந்த இடத்திலே வணக்கத்திலே ஈடுபடுங்கள் என்பது அவருடைய கருத்து. எனவேதான் நாங்கள் பார்க்கிறோம், ஹாஜிகள் அரஃபாவிலிருந்து வெளியேறி அவர்கள் மக்ரிப் தொழுகையை கூட மக்ரிப் அதான் சொல்லும் பொழுதுதான் வெளியேறுவார்கள். அப்படி வெளியேறினாலும் உடனடியாக கிடைக்கக்கூடிய முதலாவது இடத்திலே அவர்கள் தொழுவது கிடையாது. மாற்றமாக முஸ்தலிஃபாவுக்கு வந்து அங்குதான் அவர்கள் என்ன செய்வார்கள்? மக்ரிபை இஷாவையும் இணைத்து ஒன்றாக அவர்கள் தொழுவார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதனுடைய கருத்தென, நீங்கள் உங்களுடைய அமல்களை நீங்கள் முஸ்தலிஃபாவிலே அமல்களிலே ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்கிறார். அடுத்ததாக அந்த வசனம் என்ன சொல்கிறது? வத்குரூஹு கமா ஹதாக்கும். மேலும் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறானோ அவ்வாறு நீங்கள் திக்ர் செய்யுங்கள். அப்படி என்றால் என்ன, எப்படியெல்லாம் திக்ர் செய்ய வேண்டும் என்று இஸ்லாத்தில் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ, எப்படியான துவாக்கள் திக்ர்கள் எல்லாம் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றனவோ, அந்த திக்ர்கள் துவாக்களை, அந்த முறைகளை, எப்படி திக்ர் செய்வதற்கான முறைகள், துவா செய்வதற்கான முறைகள், இவற்றை பேணி நீங்கள் துவா செய்யுங்கள், பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்கள், திக்ர்கள் செய்யுங்கள், அமல்களை செய்யுங்கள் என்பது அதனுடைய கருத்து. உங்களுக்கு வழிகாட்டியதை போல் நீங்கள் அவனை ஞாபகம் செய்யுங்கள். திக்ர் செய்யுங்கள் என்று சொன்னால் என்ன? நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம். வெறுமனை வாயினால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்ற தஸ்பீஹ்களை சொல்வதல்ல, மாற்றமாக அனைத்து வணக்கங்களையும் அது உள்ளடக்கும். அடுத்ததாக இந்த வசனத்துக்கு இன்னும் ஒரு விளக்கமும் இருக்கிறது. வத்குரூஹு கமா ஹதாக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டியதற்காக நன்றி செலுத்தும் முகமாக, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நீங்கள் அவனை ஞாபகம் செய்யுங்கள் என்று ஒரு கருத்தும் இருக்கிறது. கமா என்பதற்கு லிமா காரணம், கமா என்றால் பொதுவாக போன்று என்ற கருத்து சொன்னாலும், அந்த அரபியிலே அந்த காஃபுக்கு லாமுடைய அர்த்தமும் சில வேளை கொடுக்கப்படும். எனவே அந்த அடிப்படையிலே லிமா ஹதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டியதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நீங்கள் அவனை ஞாபகம் செய்யுங்கள் என்ற கருத்தும் இங்கு சொல்லப்படலாம். அதுவும் தவறு கிடையாது. அந்த அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டலில் முக்கியமான ஒரு வழிகாட்டல் தான் என்ன? ஹஜ்ஜினுடைய கடமைகளை, வணக்க வழிபாடுகளை, கிரியைகளை அழகான முறையில் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வழிகாட்டியிருக்கிறார், குர்ஆன் மூலமாக வழிகாட்டியிருக்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான்,
وَإِن كُنتُم مِّن قَبْلِهِ لَمِنَ الضَّالِّينَ. அதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு முன்னால் நீங்கள் வழிகட்டவர்களில் உள்ளவர்களாக இருந்தீர்கள். நிச்சயமாக நீங்கள் உள்ளவர்களாகத்தான் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலே ஹஜ்ஜுடைய வழக்கம் என்ற பெயரிலே பல இஸ்லாத்துக்கு முரணான, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிகாட்டலுக்கு மாற்றமான பல்வேறு விதமான நடவடிக்கைகள் அவரிடத்திலே காணப்பட்டன. பல்வேறு விதமான நடவடிக்கைகள் காணப்பட்டன. அது இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய வசனங்களிலே வரும். எனவே அப்படியான அதே நேரத்தில் ஹஜ்ஜுடைய கடமையை கூட பொருத்தமற்ற காலத்திலே செய்வார்கள். விரும்பினால் துல்ஹஜ்ஜிலே செய்வார்கள், விரும்பினால் வேறொரு காலத்திலே அதனை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான குறைபாடுகள் இருந்த அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சரியான முறையிலே எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டிலே வழங்கியிருக்கிறார். எனவே அப்படி தெரியாமல் நீங்கள் இருந்தீர்கள். ஹஜ்ஜை எப்படி சரியான முறையிலே செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நீங்கள் இருந்தீர்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். எனவே அதை போன்று நீங்கள் அந்த வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரரே, இந்த வசனத்திலே இருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான படிப்பினை அல்லாஹ்வுடைய இரக்கம். அல்லாஹ்வுடைய இரக்கம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஹஜ்ஜுக்கு வருமாறு அழைப்பு விடுத்து ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதித்தாலும் கூட அல்லாஹ் தஆலா சட்டத்தை வழங்கி அதனை கடமையாக்கி இருக்கிறான். வணக்க வழிபாடுகளை ஈடுமாறு எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறான். எனவே அந்த நேரத்திலே நாங்கள் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல்கள், வியாபாரங்கள் இவற்றிலே ஈடுபடக்கூடாது என்ற தடையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விதிக்கவில்லை. மாற்றமாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மனிதன் தனது சொந்த தேவைகளை, உலக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கூட இஸ்லாம் தடை செய்யவில்லை. எனவே இஸ்லாம் எவ்வளவு ஒரு அழகான, எல்லா காலத்துக்கும், எல்லா இடத்துக்கும், எல்லா மக்களுக்கும் ஒரு பொருத்தமான, நெருக்கடிகள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். ஏனைய எத்தனையோ மதங்கள் அவங்களுக்கு தேவையான பல விடயங்களை செய்ய முடியாது. ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை மாத்திரம்தான் தடை செய்திருக்கிறதே தவிர எங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய, பயனை தரக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் இஸ்லாம் அதனை எங்களுக்கு அனுமதிக்க முடியுமான கட்டத்திலே அனுமதிக்காமல் கடுமையான சட்டங்களை விதித்து எங்களை கஷ்டப்படுத்தவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அதே நேரத்திலே பாருங்கள், இந்த வசனத்திலே 2 இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இது எங்களுக்கு எதனை உணர்த்துகின்றது என்று கேட்டால், ஹஜ்ஜுடைய கடமை என்பது வெறுமனே வெளிரங்கமான செயற்பாடுகள் மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமல். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு, சிந்தனையோடு நாங்கள் இருக்க வேண்டும். வியாபாரத்தை அனுமதித்ததற்காக வேண்டி எப்பொழுது பார்த்தாலும் வியாபாரத்திலே மூழ்கிவிடக்கூடாது. ஹஜ்ஜுடைய அதிகமான நேரத்தை நாங்கள் வியாபாரத்தில் கொடுத்து விடக்கூடாது. மாற்றமாக அதிகமான நேரத்தை வணக்க வழிபாடுகளை நாங்கள் செலவழிக்க வேண்டும். ஆனால் நேரம் கிடைக்கும் பொழுது நாங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு லாபத்தை சம்பாதித்துக் கொள்வதிலும் எந்த விதமான தவறும் கிடையாது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இங்கு வஇன் குன்தும் மின் கப்லிஹி மின ضالين, இதற்கு முன்னால் நீங்கள் தவறான வழியிலே இருந்தீர்கள், வழிகட்டவர்களாக இருந்தீர்கள், சரியான முறை நேரான வழியை தெரியாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா எவ்வளவோ மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது எங்களில் சிலருக்கு இஸ்லாத்திற்கு வழிகாட்டி அதிலும் ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது எங்களுடைய திறமையினால் நடந்ததல்ல, எங்களுடைய முயற்சியினால் மாத்திரம் அது நடந்த ஒன்று அல்ல. மாற்றமாக அல்லாஹ் தஆலா எங்களை விரும்பி இருக்கிறான், எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தர வேண்டும், நாங்கள் திருந்த வேண்டும், நாங்கள் மனித புனிதர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்பி அதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்து தந்து தடைகளை, முட்டுக்கட்டைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நீக்கி இருக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், உலகத்தில் எங்களை விட பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த உம்ரா ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய அன்பு, இரக்கம், அருள், பாக்கியம் அதற்கு வேண்டும். எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உம்ரா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருகிறாரோ அல்லாஹ் தஆலா அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக 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 அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல
அந்த பாக்கியம் எங்களுக்கு தொடர வேண்டும் என்றால் அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவதோடு அல்லாவுக்கு அடிபணிந்து அவனுடைய கட்டளை பிரகாரம் வாழ்ந்து பாவங்களில் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எப்பொழுது வேண்டுமானும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை எம்மிடத்திலிருந்து பறித்து விடலாம். எம்மை தவிர்த்து எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்காமல் அல்லது கொடுத்தவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பறித்துக் கொண்டது போல எங்களிடத்திலிருந்து அது எப்பொழுது எக்கணத்திலே பதிக்கப்படும் என்ற ஒரு பயத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். அல்லவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வரைக்கும் இஸ்லாத்திலே உறுதியோடு வாழ்ந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் சரியான முறையிலே நிறைவேற்றி மனித புனிதர்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.